வாகனவியல் தமிழ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோண்டா ஹார்னெட்டு. இந்த வண்டியில் வந்து ஸ்டே புஷ் வந்து போயிடுச்சு, ஸ்டேயில் வரக்கூடிய நீடில் பேரிங் போயிடுச்சு. அதுக்காக தான் அந்த வண்டி நம்ம கழட்டியிருக்கோம். நம்ம ஸ்டே கழட்டி வெளில எடுத்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வண்டியில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு இது பண்ண போகிறோம். ஸ்டே பேரிங் வந்து மாற்றும் போது நம்ம லாங் லைஃப் போகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ண போகிறோம். இது நம்ம ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் வீடியோ எடுத்து டைம் இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவாக எடுத்து நம்ம போடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டா ஹார்னெட்டோட ஸ்டே. இது உள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு நீடில் பேரிங் வரும். இந்த மாதிரி நீடில் பேரிங் வரும். இந்த பக்கம் ஒரு பேரிங் வரும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பேரிங் வரும். நடுவில் வந்து ஒரு காலர், இது மாதிரி ஒரு காலர் வரும். இதில் என்னென்னா நமக்கு இது வந்து பழைய பேரிங். இது 2 பேரிங்கு 2 காலர் வரும். இதில் வந்து நம்ம இந்த பேரிங் வந்து உறைஞ்சி என்ன ஆகுனா இந்த காலர்லேயே அந்த பேரிங்கோட அச்சு விழுந்துடும். நீடில் பேரிங்கோட அச்சு இந்த மாதிரி விழுந்து ஷேக் வந்துடும். நம்ம ஒரு டேர்னிங் திரும்பும் போதோ இல்லை பேக் பிரேக் அடிக்கும் போதோ இல்லை யாராவது லேடிஸ் ஏற்றிட்டு போகும்போது வெயிட் ஏற்றிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி வந்து நெளிகிற மாதிரி ப்ராப்ளம் வரும். அது மாதிரி ப்ராப்ளம்லாம் இது வந்து இந்த ஸ்டே புஷ் பேரிங் மாற்றினா சரியாயிடும். ஆனால் அது சீக்கிரம் அடிக்கடி அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குது. என்ன பண்ணணும்னா நம்ம இது ஒரு பேரிங் அடிக்காமல் ஒரு பக்கமும் 2 பேரிங் அடிக்கணும். நான் மொத்தம் 4 பேரிங் வாங்கியிருக்கேன். கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் தான் அடிச்சு கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி 2 பேரிங் அடிக்கும்போது அது லாங் லைஃப் வரும், டபுள் மடங்கு நம்ம லைஃப் வரும். ஸ்டெபிலிட்டி, வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பழைய ஸ்டே பேரிங்லாம் எல்லாத்தையும் வெளியே தட்டி எடுத்துட்டு நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிக்கணும். அதை உள்ளே எதுவும் மண் டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு அதில் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டா பேரிங் வந்து சாஃப்டாக உள்ளே போகும். க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த நீடில் பேரிங்கில் உள்ளே வர நீடில் நல்லா க்ரீஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா இப்போ அப்ளை பண்ணுற க்ரீஸ் தான் நமக்கு அது பேரிங் டேமேஜ் ஆகிற வரையும் ஓடிட்டுருக்கோம். நல்லா தாராளமாக அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. அது எக்ஸ்ட்ரா இருந்தால் வெளில வந்துடும், அதனால் நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். சில பஜாஜ் வண்டிலாம் பார்த்திங்கன்னா இதில் மறுபடியும் க்ரீஸ் அடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. நம்ம இப்போ போகிற க்ரீஸ் தான் வந்து லைஃப் லாங் ஓடும். அதனால் நிறைய க்ரீஸு அப்ளை பண்ணிப்போம். நல்லா அந்த பேரிங்கில் லோட் ஆகிற வரையும் அப்ளை பண்ணிட்டு 4 பேரிங் அந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு 4 பேரிங் ரெடி பண்ணிக்கலாம். இது பேரிங் ரேட்லாம் கம்மியாக தான் வரும். அதனால் நம்ம 2 பேரிங் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலர் தான் நமக்கு நடுவில் வரும். இந்த காலர்லேயும் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. இது சில பேர் ஹைட்ராலிக்கில் வச்சு அழுத்தி எடுத்துகிட்டு வருவாங்க, டேமேஜ் ஆகாமல் அடிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் நம்ம ஒர்க் ஷாப்லேயே அடிச்சிக்கலாம், பட்டறைக்கெலாம் போடணும் அவசியம் இல்லை. இந்த பேரிங் வந்து ரொம்ப நெளியாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு பேரிங் எடுத்து உள்ளே அடிச்சிக்கிறேன். இது ரொம்ப இந்த கார்னர்லாம் டேமேஜ் ஆகாமல் சாஃப்டாக தட்டணும். உள்ள மொரட்டுத்தனமாக தட்டினீங்கன்னா டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி மெதுவாக தட்டி உள்ளே அரைக்கணும். இது மாதிரி சாஃப்டாக உள்ளே தட்டிடணும், சமமாக தட்டிட்டு இந்த காலர் வந்து உள்ளே போடணும். இது வந்து நம்ம டேமேஜ் ஆகாமல் தட்டினா தான் அந்த மாதிரி சாஃப்டாக உள்ளே போவோம். அந்த சைடு கார்னர்லாம் டேமேஜ் நசுக்கிட்டிங்கன்னா இது உள்ளே போகாது. இந்த மாதிரி சாஃப்டாக உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக தட்டணும். அதை டேமேஜ் பண்ணுறக்கூடாது. ஏன்னா இது மாதிரி தட்டி டேமேஜ் ஆகிடுமோன்ற பயத்தில் தான் வந்து சில மெக்கானிக்லாம் வந்து லேத்துக்கு எடுத்துன்னு போவாங்க. நம்ம சாஃப்டாக தட்டினா பிரச்சனை வராது. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக ஒன்று திறக்கிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி அந்த பேரிங்கோட விட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸரோ ஏதாவது எடுத்து ஒரு பிட் எடுத்து அதை இன்னும் நல்லா சாஃப்டாக தட்டி அதை உள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம மேல் பேரிங் அடிக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா பேரிங் நல்லா உள்ளே போயிட்டுருக்கு. இது மாதிரி அதை போட்டு காலர் போட்டு பார்க்கணும், டேமேஜ் ஆகுதான்ட்டு. டேமேஜ் ஆகலை.
காலர் போட்டு அது நசுங்கிச்சுன்னா உள்ளே போகாது காலர். ஓகே, இப்போ பேரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இன்னொரு பேரிங் வந்து அடிக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இன்னொரு பேரிங் அடிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு பேரிங் அடிக்கலாம். அதுக்கு நம்ம இன்னொரு பேரிங் எடுத்து அதையும் வைப்போம் மேலே. அதையும் வச்சு நம்ம முதல்ல அந்த பேரிங் அடித்த மாதிரியே சாஃப்டாக தட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலர் போட்டு பார்க்கணும். 2 பேரிங்லேயுமே சாஃப்டாக போது பாருங்கள். நம்ம பேரிங் வந்து அந்த கார்னர் டேமேஜ் ஆகாமல் அழகாக அடிச்சிருக்கோம். இதே மாதிரி அந்த சைடும் 2 பேரிங் அடித்து உள்ளே அடிக்கணும். நம்ம என்னென்ன பண்ணோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியது தான். மண் விழாமல் ஒரு காலர் வச்சுட்டு தொடச்சிடணும். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன், சும்மா ரஃப்பாக ஒரு இதுக்காக. ஓகே, தொடச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதுலேயும் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதில் அடிச்சிக்கலாம். பேரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஈவனாக தட்டணும். கிராஸாக இறக்கிட்டிங்கன்னா டேமேஜ் ஆகிடும். எமகா எஃபிசெட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி நீடில் பேரிங் தான் வரும். அதுலேயும் ஒரு பேரிங் தான் வரும். ஆனால் அதில் நம்ம இந்த மாதிரி 2 பேரிங் ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்டாப்பர் சின்னதாக கொடுத்துருவோம். அந்த பேரிங்கோட அந்த ஸ்பேஸ் தாண்டி உள்ளே போகாத அளவுக்கு ஸ்டாப்பர் கொடுத்துருவோம். அதனால் அந்த வண்டியில் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது ஹோண்டா வண்டிக்கு மட்டும் செட் ஆகும். இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். ஓகே, கார்னர் வரைக்கும் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ அடுத்த பேரிங்கை லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அடிச்சுப்போம். இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான், பக்கா. இப்போ 2 பேரும் ஈவனாக அடிச்சிட்டோம். இந்த காலர் கரெக்டாக உள்ளே போதான்னு பார்த்துக்கலாம். நம்ம நசுக்காமல் அடிச்சிருந்தா தான் உள்ளே போகும். பக்காவாக போகுது பாருங்கள். இப்போ நம்ம 2 பக்கத்தையும் பக்காவாக லோடு பண்ணிட்டோம். 2 பேரிங் அடிச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு பேரிங் போட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடுதுன்னா, இந்த மாதிரி 2 பேரிங் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 4 வருஷமாக அது ஓடும். அதுவும் இல்லாமல் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். நமக்கு வந்து வண்டி வந்து அலைன்மெண்ட் பிரச்சனை வரவே வராது. 2 பேர் போனாலும் சரி, 3 பேர் போனாலும் சரி, பேக் வீல் நெளியுதுன்ற ப்ராப்ளம் வரவே வராது ஸ்டேவால். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதில் சைடில் காலர் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த மாதிரி 2 ஆயில் சீல் வரும். இது உள்ள தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு, தண்ணி டஸ்ட்டுலாம் போகாமல் இருக்குது, டஸ்ட்டு கவர் மாதிரி இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணலாம், தண்ணி பட்டுதுன்னா க்ரீஸ் சீக்கிரம் போயிடும். அதுவும் இல்லாமல் நமக்கு உள்ளே இருக்கிற க்ரீஸும் வெளில வரக்கூடாது, டஸ்ட்டு போகக்கூடாது. அதுக்காக அந்த டஸ்ட்டு கவரை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு ஓகே, பக்கா. இப்போ இந்த லெஃப்ட் சைடுக்கு, அதாவது அவுட் சைடுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி 2 கப் இருக்கும். அதில் க்ரீஸ் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது என்னன்னா, தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, டஸ்ட்டு உள்ளே போகாது, நல்ல லாங் லைஃப் வரும். உள்ளே இருக்கிற க்ரீஸும் வெளில வராது. நம்ம இந்த பக்கம் ஆயில் சீல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், இந்த பக்கம் ஆயில் சீல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் கப்பு போட்டதுக்கப்புறம் பிரச்சனையே வராது. ஓகே, இப்போ நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேவோட போல்டை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதில் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் கழட்ட மாட்டாங்க. அப்போ என்ன வேணால் ஜாம் ஆகிடும் துருப்பிடிச்சி. கிரீஸ் போட்டோன்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு கழட்டினாலும் நமக்கு ஃப்ரீயாக வந்துடும். வச்சுப்பாரு. அடுத்து நம்ம சாகாசர் போல்ட்டுக்கும் லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சில நேரத்தில் இந்த போல்டெலாம் கழட்டவே முடியாது. சாகாசர் போல்டெலாம் கட்டிங் மிஷினில் வெல்டிங் மிஷினில் போட்டு கட் பண்ணி தான் எடுப்போம். ரொம்ப வேலையாகிடும். இந்த மாதிரி கிரீஸ் போட்டு மாட்டோம் அந்த பிரச்சனையே வராது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்டேவ் எப்படி ஃபஸ்ட்டு மாட்டோன்னா செயினுக்குள்ளே விட்டு வாங்கிக்கலாம். செயினை ஒருத்தர் தூக்கி பிடிப்போம். இந்த ஸ்டேவை அழகாக அந்த சேஸோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த ஹோல்ஸில் பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஸ்டேவோட போல்ட்டை கரெக்டாக அந்த ஹோல்ஸில் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்ள ஸ்டே போல்ட்டை உள்ளே தள்ளினதுக்கப்புறம் சாகாசரோடு வச்சு ஸ்டேவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம போல்ட் டைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஷேப் சுத்தமாக வராது, பக்கா அரெஸ்ட் ஆகிடும். இந்த ஸ்டே பேரிங் போனப்போ இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தது. ஸ்டே மட்டும் ஆடும். இப்போ வண்டி என்ன வாப்ளிங் ஆகும், பேக் வீல் ரொம்ப நெளியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அதுக்கப்புறம் வரவே வராது. அதுவும் வருஷ கணக்கில் வராது. இப்போ நம்ம போல்ட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேவோட போல்ட்டு அந்த 22 சைஸ் போல்ட் வரும். அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பக்காவாக டைட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சாகாசர் போல்ட்டு அதோட நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். சாகாசர் போல்ட்டுக்கு ஒரு 17 mm நெட்டு வரும், அதை போட்டுப்போம். அதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். பக்கா ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்டேவில் வந்து எந்த விதமான ஷேக்கும் வராது. அப்படியே இப்போ நமக்கு ஸ்டே பார்த்திங்கன்னா அப்படியே சேஸோட ஒன்றோட ஜாயிண்ட் ஆகிடும். எந்த விதமான ஷேக்கும் வராது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட்டு, அதாவது மேலே கீழே மூவ்மெண்ட்டும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளோ வெயிட் ஏற்றினாலும் வண்டி வந்து வாப்ளிங் ஆகாது. பக்காவாக முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஹோண்டா ஹார்னெட்டோ இல்லை யூனிகானோ நம்ம இந்த மாதிரி ஸ்டே பேரிங் மாற்றும் போது ஒரு நீடில் பேரிங்க்கு பதிலாக 2 நீடில் பேரிங் போட்டு நம்ம மாட்டும் போது லைஃப் பக்காவாக இருக்கும். நமக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், வாப்ளிங் ஆகாது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.